குலசை தசரா திருவிழாவில் விரதம் இருக்கும் தசரா விரத பக்தர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தசரா விழா குலசேகர பட்டினத்தில் உருவாகியதற்கு ஒரு கதை ஒன்று உள்ளது. முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவன் அகத்திய மாமுனிவரை அவமரியாதை செய்தான். அப்படி அவமரியாதை செய்தபோது வரமுனிக்கு கோபமுற்று எருமை தலையுடன் மனித உடலும் பெற்று அலையும்படி சாபமிட்டார். அதற்கு சாப விமோசனமாக இறைவியின் கையால், அதாவது பெண்கள் கையால் நீ அழிந்து சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் வரமுனி. அதேபோல் மகிஷாசூரனாக 3 உலகத்திலும் வலம் வந்தான் வரமுனி. தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் சென்று முறையிட பார்வதியை நோக்கி தவம் செய்தார். தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் சிவன். தேவர்களும் தவம் புரிந்தனர். முனிவர்கள் நடத்திய வேள்விக்கு இடையூறு நேராதபடி அன்னை மாய அரணை உருவாக்கினார். வேள்வியில் பிறந்த பெண் குழந்தை லலிதாம்பிகையாக, ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்பிகையாக பிறந்தாள். அவளுக்கு முத்தாரம்மன் என்று பெயர் நாமம் சூட்டி அந்த குழந்தை 9 நாட்களில் இந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சியடைந்தது. 10வது நாளில் பராசக்தி லலிதாம்பிகை என்ற பெயரில் மகிஷாசூரனை வதம் செய்ய புறப்பட்டாள். மகிஷாசூரனை அழித்த 10வது நாள் தசரா பெரும் திருவிழாவாகத்தான் நாம் இன்று வரை குலசேகரப்பட்டினத்தில் கொண்டாடி வருகிறோம். அன்னை பராசக்தி வேள்வியில் வளர்ந்த 9 நாட்களையும் தான் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். முதல் 3 நாட்கள் மலைமகளாகவும், அடுத்த 3 நாட்கள் அலைமகளாகவும், இறுதி 3 நாட்கள் கலைமகளாகவும் அன்னை காட்சியளிக்கிறார். மகிஷாசூரனை வதைத்ததால் அன்னை மகிஷாசூர மர்த்தினி என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறாள். வாழ்க வளமுடன். வணக்கம் மக்களே. இப்போ இந்த தசரா வரலாறு பதிவு பண்ண காரணம், நிறைய பேர்த்துக்கு எதுக்கு மாலை போடுறோம் அந்த வரலாறே தெரியல. அதனால தான் இந்த பதிவை நாங்கள் இப்போ பதிவு பண்ணோம். இந்த பதிவுக்கு வாய்ஸ் கொடுத்த எங்கள் பெரியசாமி சாருக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல வரலாறுகள் நம்ம சேனலை பதிவு பண்ண உள்ளோம். நன்றி, வணக்கம்.